பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெய் கரைசல், அதாவது இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இதனுடைய விற்பனையும் சரி, விவசாயிகள் இடத்துல வந்து ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுங்க, இதுக்கு வந்து அதாவது விற்பனை பண்ணுறவங்க வந்து அது இந்த மாதிரி வேலை செய்யும், இதை வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எண்ணெய் கரைசலை எப்படி செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, என்னுடைய தொலைபேசியில் வந்து அவங்க வராங்க. அதாவது எண்ணெய் கரைசல்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதாவது எண்ணெய் கரைசல்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க. இது நீங்களே செஞ்சுக்கலாம். இது வந்து எங்கேயும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் தேங்காய் எண்ணெய் ஆட்டி வச்சுருக்கேன் எங்கள் மரத்தில், ஓகே. நான் வந்து இலுப்பை எண்ணெய் வாங்கி வச்சுருக்கிறேன், ஓகே. நான் கடலை எண்ணெய் வந்து எனக்கு ரொம்ப வந்து வேர்க்கடலை போடுறேன், எனக்கு அதுவே வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த தேங்காய் எண்ணெய், அப்புறம் பாம் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து அதுவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு சின்ன ஒரு கணக்கு என்னென்னா, மரங்கள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த எண்ணெய் கரைசலில் என்ன இருக்குன்னா, ஜிங்கு, ஃபெர்ரஸு, போரானு, மேக்னீஸு, மாலிப்டினம், மெக்னீஷியம், காப்பர், விட்டமின், அமினோ ஆசிட்ஸ், இது தாங்க அதில் இருக்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இது நீங்களே வந்து ஈஸியாக தயார் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். இது வந்து ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து பலர் வந்து தொலைபேசியில் கேட்குறாங்க. நான் சரி, இந்த அடுத்த பேட்டி கொடுக்கும்போது இதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இது பண்ணியிருந்தேன். நீங்களே தயார் பண்ணி அடிச்சிக்கலாம், அருமையான ரிசல்ட் இருக்கும். இது கூட வந்து மீன் அமிலத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 100 மில்லி வந்து ஒரு டேங்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, 18 லிட்டர் டேங்காக இருந்தால் நீங்கள் 150 மில்லி கூட எடுத்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு உள்ளே இருக்கிற பயிர்களாக இருந்தால் நீங்கள் 100 மில்லி எடுத்துக்கலாம். ஒரு மாதம் தாண்டிடுச்சு அதனுடைய வயசு அப்படின்னா நீங்கள் 150 மில்லி வரைக்கும் வந்து எண்ணெய் போகலாம். ஒரு சில பெரிய இந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸாக இருந்தால் நீங்கள் 200 ml வரைக்கும் போகலாம். 50 மில்லிக்கு ஒரு ஷாம்பு பாக்கெட்டு ஏதோ ஒன்று. இப்போ வந்து எப்படின்னா, அர்ஜென்ட்டுக்கு வந்து வேறு இல்லைன்றதுனால இதை கொண்டு வந்தேன் நான். அதனால் இது நீங்கள் வந்து இந்த நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து அருமையான ஒரு ரிசல்ட் இருக்கும். பூந்திக்காயும் வந்து நீங்கள் வந்து, நான் ஏற்கனவே அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன். இப்போ ரொம்ப நர்சரிகளில் வந்து விற்கிறாங்க எல்லாம். நம்ம பழமரங்கள், இந்த கொய்யா, இந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நடுறோம், அது ஹார்டிகல்ச்சர். கண்டிப்பாங்க. அதாவது இந்த பூந்திக்காய் மரத்தை வந்து உங்களுடைய வயல் பகுதியில், இல்லை எங்கேயாவது மீன் குட்டைகள், இல்லை எங்கேயாவது வந்து இதை வந்து நீங்கள் உழுக்கும் போது வந்து, அதாவது அதாவது யாரும் வந்து எப்படின்னா திருடிட்டு போகாத ஒரு இடம், அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் நடவு பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ பெருசு வருங்க அது. இப்போ வந்திருக்கிறது இந்த வீரிய ஒட்டு ரகம் வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த விதைகள் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெயிலுன்னு பார்க்குறேன், நான் கூட வந்து அதை முளைக்க வச்சு இது பண்ணிடலான்னு. அந்த பூந்திக்காயை வந்து நீங்கள் தட்டி உள்ளே இருக்கிற கொட்டையை தூக்கி வெளில போட்டு அந்த மேல் தோலை, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 கிலோ பூந்திக்காய் வருது, 1.5 கிலோ எடுத்திங்கன்னா 1/2 கிலோ இப்போ வந்து அதில் போயிடும். 1 கிலோ வந்து அந்த இது மட்டும் நிற்கும் தோல். அதை எடுத்து நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு சன்னமான தீயில் அடுப்பில் வைக்கணும். கேஸில் வைக்கிறத விட நீங்கள் வந்து கட்ட அடுப்பில் வச்சிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து வில்லேஜில் தான் நான் பண்ண போகிறோம். இல்லை நான் வந்து நகரத்தில் மாடி தோட்டம் பண்ணுறேன், ஓகே ரைட்டு, நீங்கள் கேஸில் கூட வச்சுக்கலாம். சன்னமான தீயில் வந்து அதை வந்து ரொம்ப நேரம் வந்து அதை ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour அது வந்து அது கொதிச்சதுன்னா 1/2 hour கொதிச்சா போதும். ஆறின பிறகு நல்லா கையில் வந்து பிசைஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே வந்து ஜூஸை எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான ரிசல்ட் இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு இதில் கொண்டு வரும்போது இந்த ஜூஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாக வந்து செயல்படும். கீரைகளுக்கு வந்து இதை கொடுத்து பாருங்கள், அருமையான ரிசல்ட் இருக்கும். ஏன்னா கீரை வந்து எப்படின்னா, மீன் அமிலம் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து அதுக்கப்புறம் கடவுளுக்கு போது இந்த துளசி இந்த மாதிரி எல்லாம், அதனால் அதுக்கு வந்து இதை வந்து அருமையாக வந்து இதை பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் கரைசல் கூட இந்த பூந்திக்காயை அதில் கரைச்சி இது பண்ணும்போது அருமையான ரிசல்ட். அதனால் அந்த மாதிரி வந்து இப்போது அந்த நீங்கள் பூந்திக்காய் ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விடுகள், இல்லை இயற்கை ஷாம்புகள், இல்லை எனக்கு பரவாயில்ல நான் வந்து எனக்கு இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கிறேன், இது யூஸ் பண்ணும் பட்சத்தில் அருமையான ரிசல்ட் இருக்கும்.
இது வந்து இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் அப்படின்னு எதுவுமே பண்ண வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்கு போயிட்டு நம்ம போய் வந்து இதுக்கு நம்ம அங்கே போயிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் எதுக்கு? ரொம்ப சிம்பிளான வேலை. இது வேணால் எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்காக ஆடாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு எடுத்துங்க. இது வந்து எனக்கு வயலில் அந்த டம்மி போட்டு வச்சுருந்தேன், அதை எடுத்துக்கிட்டேன். வியான்பு கொஞ்சம். இது வந்து பாமாயிலுங்க, ஏற்கனவே உளுந்துக்கு யூஸ் பண்ணதை நான். இப்போ இதுவே பிளாஸ்டிக்கில் இருக்குங்க மெஷர்மெண்ட் ஜாரு. இது வந்து இது அலுமினியத்தில் வந்து முள்ள போய்டும். அலுமினியத்தில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஒரு 3/4 கூட. ஏன்னா நம்ம அரை டேங்கு தான் இப்போ வந்து கலந்து காட்ட போகிறோம் இதுக்காக. இப்போ நம்ம எண்ணெயை வந்து அளந்து ஊற்றியாச்சு. இதில் எப்படி கரை பொருளாக மாறுது? இதுக்கு பெரிய இதெல்லாம் இருக்கும். இது அப்படி கரைக்கணும். இதில் அஸ்பா 18 இந்த 18 அந்த 18 அது 1000 ரூபான்றாங்க. அது எப்படின்னா 1000 ரூபா கொடுத்தா அதை வாங்கி என்ன பண்ண முடியும்? அதனால் இது சிம்பிளான வழிமுறை இதாங்க. இது எனக்கு இப்போ திடீர்னு அவர் வந்ததுனால இதை மறந்துட்டேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு எண்ணெயை கரைக்கக்கூடிய சோப் ஆயில் சோப் ஆயிலையும் கரைச்சிக்கலாம். ஒரு சிலர் சார் நான் வந்து ரசாயன விவசாயம் பண்ணுறேன், எனக்கு சோப் ஆயிலே போதும் அப்படின்றாங்க. அதுலேயும் கரைக்கலாம். பூந்திக்காய்ன்றது வந்து இயற்கைக்கு 100%. நீங்கள் அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு விவசாயியும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தேவைக்கேற்ற மாதிரி அந்த கிராஃப்டட் செடிகளை கொண்டு வந்து நடவு பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில். 2 போதும். பார்ப்போம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றினா தான் கரைங்க வச்சிங்களா. எண்ணெய் பால் மாதிரி வச்சு பாருங்கள் க்ளீனாக. உங்களுக்கு எது வசதியோ அதில் கரைச்சிங்க. எவ்வளோ சோப் ஆயில்னா எவ்வளோ போடணும்? சோப் ஆயில்னா சரிசமம் போடணும். 100 mlனா 150 ml வந்து ஊற்றணும். 100 mlலேருந்து 150 ml ஊற்றணும். பூந்திக்காய்னா வந்து ஒரு 1/4 லிட்டர் ஊற்றணும். அது ஏன்னா நம்ம வந்து 1 கிலோவுக்கு 5 லிட்ரு ஏதோ 3 லிட்டர் தண்ணி இல்லை வந்து 5 லிட்ரு தண்ணி ஊற்றி ஒரு 1 hour வந்து அது கொதிக்கும் போது கொஞ்சம் வேப்பர் ஆகிடும். பாதி தான் இருக்கும். அந்த பாதி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு வந்து அதில் ஜூஸ் எடுத்து அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை இப்போ இந்த வேலையை செஞ்சு கரைச்சிட்ட பிறகு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்களா க்ளீனாக வந்துருச்சா? எண்ணெய் கரைசலுக்கு அவ்வளோதாங்க. இதில் வந்து மீன் அமிலத்தை நம்ம ஊற்றிக்கிறோம். எப்படி ஊற்றுறோம்னா அது வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் டைரெக்டாக. இதில் ஸ்மெல் வரும். எது? இல்லை இது வந்து லிச்சி ஃப்ரூட்டினுடைய விதை. பூந்திக்காய் கொட்டையும் அப்படி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். அப்படிவா கொஞ்சம் இந்த கேனில் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி அப்படியே வச்சு ஊற்று. அப்படியே வச்சு ஊற்று. எண்ணெய் எவ்வளோ கிளியராக கரைச்சிச்சு பாருங்கள். இதுக்கு அதில் கரைக்கணும், இதில் கரைக்கணும். விவசாயிக்கு எளிதான ஒரு முறை. எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணுங்க. விவசாயி எதையுமே காசு கொடுத்து வாங்கினான்னா அவனால் வந்து இயற்கை விவசாயத்தில் லாபத்தில் நஷ்டம். அதனால் அதுக்கு உண்டான இதை வந்து நீங்கள் அதை இது பண்ணி தான் ஆகணும். அதனால் இது ஈஸியான வேலைங்க. சரியான வேலை செய்யுங்க. இது பூக்கள் அதிகமாக வந்து உருவாக்கும். அதாவது இந்த மாமரங்களில் அதில் இந்த முருங்கையெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா அதாவது உடனடியாக கரும்பச்சைக்கு மாற்றணும்னா ஒரு பயிரை உடனடியாக வந்து கரும்பச்சைக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு காலகட்டம். இது 1/4 பங்கு இல்லை 1/2 பங்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு சோப்பாயில் கரைச்சி வச்சுதான் எப்படி வேணாலும் கரைச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு போட்டுட்டு அதை ஒரு 1/2 லிட்டரு இது ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இதை ஊற்றினாலும் இது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் வாசனை வருதுண்ணா. மீன் அமிலம் ஸ்மெல் வருது. இன்னும் மீன் அமிலம் போடல. ஏன்னா நம்ம பாதி டேங்கு தான் வந்து இப்போ இந்த இதுக்காக இப்போ இந்த வீடியோக்காக இப்போ இதனால் மீன் அமிலம் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம்னா இப்போ உங்களுக்கு இதில் அதில் என்ன இருக்குதுன்னு வந்து நான் க்ளீனாக சொல்லிடுறேன். யாரும் இது வரைக்கும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க விற்பனை பண்ணுறவங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது,
அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் இருக்குது அந்த இதில் அந்த எண்ணெயில். இந்த மீன் அமிலத்தில் அதிகப்படியான நைட்ரஜன் இருக்குது. இதுலேயும் வந்து நுண்ணுயிர்கள் இருக்குது. அதனால் எவ்வளோ இருக்கு கண்டிப்பாக கட்டாயம் மீன் அமிலத்தை கண்டிப்பாக இது இந்த ஃபில்டரை தாண்டிச்சுன்னா அங்கே மாட்டிக்க உள்ள. அதனால் அது இதை வந்து கிளியராக நம்ம செஞ்சு இது பண்ணிட்டோம். இந்த தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டோம். அதை கழுவிட்டு. அதனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதாங்க. இதை நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்கலாம், அருமையான ரிசல்ட் இருக்கும். அதனால் இது வந்து ஒரு விவசாயி இயற்கை விவசாயத்தில் எதையுமே காசு கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி விவசாயம் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த விவசாயத்தை விட்டுட்டு வெளில போயிடுறாங்க. அதாவது பல பேர் வந்து அதான் நான் ஏற்கனவே நான் இப்போது அந்த இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து மரப்பயிர்களுக்கும் இந்த கிட்டத்தட்ட யூக்கலிப்டஸ்க்கும் போயிடுறாங்க. அதனால் இது ஈஸியஸ்ட்டு வேலை. இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு வாங்கிட்டு வந்து இதை அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும். இப்படி இங்கே இல்லை நான் மாட்டிக்கிறேன், அப்படியே பிடிச்சி சொல்கிறேன். வேணாம், நான் மாட்டினா தானே ஸ்ப்ரே பண்ண முடியும். விட்டுரு இரு எங்க கரெக்டாக மாட்டிருக்கா? விட்டுரு அவ்வளோ விட்டுரு. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணலாங்க. இது ரெண்டாவது பூக்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது வந்து ரெட் நெல்லிங்க, இது சிகப்பு நெல்லி. இது பார்த்திங்கன்னா வந்து தாய்லாந்து பிங்க்கு. இது நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ எங்களுடைய அணில்கள் சாப்பிடுதுங்க ஃபுல்லாக. இது வரைக்கும் ஒன்று கூட நாங்கள் சாப்பிட்றது இல்லை. எங்களுடைய அணில்கள் தான் ஃபுல்லாக சாப்பிடுது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா வந்து இந்த அண்ணாச்சி பழங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது வந்து முல்சீத்தா. இது பார்த்திங்கன்னா திருப்பதி பாலாஜி அந்த எலுமிச்சை. இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் மரம். இப்போ கூட காயினுடைய சைஸ் வந்து இவ்வளோ பெருசு இருக்கு. நான் அப்புறம் காட்டுறேன். மரம் வந்து கிட்டத்தட்ட ஏற முடியாத அளவு போயிடுச்சுங்க. இது வந்து ஜம்பு நாவல். இது எல்லாருக்கும் சொல்கிறேன், நானும் போராடுறேன். என்னால் இதை வந்து கொண்டு வர முடியல. 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட வந்துருச்சுங்க. அது இப்போத்துக்கும் அது என்னென்னமோ பண்ணுறேன். இந்த செம்மறி ஆட்டு உரம் கொடுக்குறேன், மீன் அமிலம் ஊற்றுறேன், இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறேன். அது சரியாக வரல. அதுக்கிட்ட இன்னும் வந்து பார்க்குறது அளவு டைம் இல்லை எனக்கு. ஆச்சுங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நெல்லிங்க. ஒரு தடவை பூ வந்தது, அதோட ஒன்றும் காணோம். இப்போ இதை கொடுக்கறதுனால பூ வரலாம். அடுத்த வீடியோவில் வேணால் நான் சொல்கிறேன். இப்போ இந்த முருங்கை வந்து இதுவும் வந்து நல்ல காய்க்கக்கூடிய ஒரு முருங்கை. சரின்ட்டு அதுக்கும் வந்து அந்த குச்சிக்கோ கொண்டு வந்து ஈஸியாக என்ன பண்ணேன்னா, அப்படியே நட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு நல்லா மண் வரைக்கும் நல்லா கெட்டியாக காட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டே வந்தாங்க. அருமையாக வந்துருச்சு. அதுலேயே பூ வந்து பிஞ்சு வந்து அதை போட்டுட்டு இப்போ திருப்பி வந்து அது இந்த வெயிலுக்கு வந்து இலையை ஊற்றிட்டு திருப்பி வந்து அது இதுவாக தளைஞ்சு வருது. இது பார்த்திங்கன்னா இது இந்த கல்யாணத்தில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இனிப்பு புளி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் அந்த இது வரும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா ரஸ்தாலி. இந்த எண்ணெய் கரிசலை கூட மீன் அமிலம் கலந்து நீங்கள் வாரம் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நோயும் ஓரளவுக்கு வந்து இதுவாகுது, அது கண்ட்ரோல் ஆகுது. எண்ணெய் கரிசலை யூஸ் பண்ணும் பட்சத்தில் ஓரளவுக்கு, அதாவது 100% கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா நோய் வராது. அதாங்க இதில் இருக்கிற விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளையும் விடலாம். இது அருமையான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் யாரும் இதுக்காக போயிட்டு வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளான ஒரு வேலை. எண்ணெய் கரிசல்லாம் இப்படி தான். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோயாபீன் ஆயிலு அதில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி அந்த கீழே இருக்கிற அந்த அதாவது திப்பி மாதிரி வரும் பாருங்கள் எண்டு, அதையெல்லாம் கொண்டு வந்து அதை இந்த மாதிரி இந்த அஸ்பாயட்டின்னு இந்த மாதிரி விஷயத்தில் போட்டு கரைச்சி அதை பாட்டில் அடைச்சி அதை இது பண்ணி அதில் இப்போ பல பேர் அந்த இது வந்து அது பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நான் பார்த்தேன் ஒரு 4-5 வீடியோ.
அதனால் நீங்கள் வந்து இது வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.